கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வேத படிப்பு கூடாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சகலவிதமான கிருபையுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே இந்த நாளிலிருந்து ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையுள்ள வார்த்தைகளை எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தந்து அவருடைய சகலவிதமான கிருபைகளையும் எங்களுடைய வாழ்க்கையிலே பெருக பண்ணுவாராக. கனடா தேசத்தில் இருக்கிற டொரண்டோ பட்டணத்தில் இருந்து காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட் சபையிலே இருந்து இந்த சத்தியத்தை உங்களுக்கு எடுத்துக்கொண்டு வருவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே எங்களுடைய இருதயத்தில் வைத்த அவருடைய தரிசனத்தை நிறைவேற்றும்படியாகவே இந்த வேத படிப்பு கூடாக கர்த்தருடைய சத்தியங்களை உங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கொண்டு வருகிறோம். ஜெபித்து இந்த நாளிலிருந்து கர்த்தருடைய சத்தியத்துக்குள்ளே கடந்து போகிறோம். அதற்கு முன்பாக என்னோடு கூட கடந்து வாருங்கள். 1 தீமோத்தேயுனுடைய புத்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனம். இந்த வேத படிப்பை கர்த்தர் எங்களுடைய திருச்சபை கூடாக ஆரம்பித்ததனுடைய நோக்கத்தை நாங்கள் பார்த்து அந்த இலக்கை அடைகிற தேவ பிள்ளைகளாக ஒவ்வொரு நாளும் நாங்கள் கடந்து போக ஆண்டவர் இயேசு எங்களுக்கு உதவி செய்ய போகிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே கர்த்தருடைய சித்தம் தெரியப்படுத்தப்படுகிறது. அது என்ன? எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் பரலோக பிதாவானவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறார். நானும் நீங்களும் அதை விசுவசிக்கிறோம். அதற்காக நாங்கள் பிரயாசப்படுகிறோம். அதே வசனத்தினுடைய அடுத்த பகுதி சொல்லப்படுகிறது, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் நாளுக்கு நாள் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும், விருத்தி அடைய வேண்டும். சத்தியத்தை நாங்கள் அறியும் பொழுது சத்தியமாக இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து சகலவிதமான கிருபைகளையும் நாங்கள் அனுபவிக்க முடியும். ஆகவே இதுதான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற தரிசனம். அந்த தரிசனத்தை நிறைவேற்றுகிற ஒரு பகுதியாகத்தான் இன்றைக்கும் உங்களுக்கூடாக இந்த வேத படிப்பிலே நாங்கள் சந்திக்கிறோம். நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஒருமனப்பட போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே இந்த நாளில் இருந்து இந்த வருஷம் பூராக ஒவ்வொரு முறையும் நாங்கள் கூடி வரும் பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் எங்களை வழிநடத்தி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலை எங்களை பெருக பண்ணி எல்லா விதமான கிருபையும் சமாதானத்தையும் அனுபவிக்கிற தேவ பிள்ளைகளாகவும் எந்தெந்த பட்டணத்திலே எந்தெந்த தேசத்திலே நாங்கள் இருக்கிறோமோ அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து அநேருக்கு ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொடுக்கிற தேவ பிள்ளைகளாக இருக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பல்வேறுபட்ட தேசங்களில் இருந்து நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியும். உங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கின்றோம். நீங்கள் இதை பார்க்கும் பொழுது உங்களுடைய மனதிலே ஏதாவது கேள்விகள் இருந்தால் அதை நீங்கள் டெக்ஸ்ட் மெசேஜ் கூடாக அனுப்ப முடியும். வீடியோ கூடாக உங்களோட தொடர்பு கொள்ள முடியும். ஆடியோ கூடாக ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் அனுப்ப முடியும். இது ஒரு வேத படிப்பாக இருக்கிறது. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில் வர கேள்விகளை சந்தேகங்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பும் பொழுது அதை நாங்கள் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளிலே அடுத்தடுத்த வேத படிப்புகளிலே நாங்கள் அதற்குரிய பதிலை தந்து நாங்கள் எல்லாரும் ஒவ்வொரு தேசங்களில் இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே வளருகிற தேவ பிள்ளைகளாய் கடந்து போக கர்த்தர் உதவி செய்வாராக. ஆகவே ஜெபத்தோடு இன்றைய நாள் சத்தியத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போகிறோம். நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்க்கிறோமப்பா. நாங்கள் இருவராய் ஒருமனப்பட்டு எதை கேட்டாலும் எங்களுக்கு தருவேன் என்று நீர் சொல்லியிருக்கிறேன். ஆண்டவரே, இந்த வேளையிலும் உம்மை அறிகிற அறிவிலே நானும் இதை கேட்கிறவர்களும் வளரத்தக்கதாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நாங்கள் இருதயத்திலே கண்டு அறிந்து அதை நாளாந்தம் அனுபவிக்க ஆண்டவர் இயேசு எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய சத்தியங்களை கேட்டு உணர்கிற இருதயம் எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளையும் பெருகட்டும். பரிசுத்த ஆவியானவர் கற்று தருகிறவைகளை அறிந்து கொள்ளத்தக்கதான பிரகாசமுள்ள மனக்கண்களை எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளையும் நீர் பெருக பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் தியானிக்க போற ஒவ்வொரு வார்த்தையிலும் இருக்கிற ஜீவனையும் வல்லமையையும் நாங்கள் பரிபூர்ணமாய் அனுபவிக்கத்தக்கதாய் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த வேத படிப்பு கூடாக உம்முடைய சித்தம் செய்யப்படட்டும்.
உம்முடைய விருப்பம் நிறைவேறட்டும். உம்முடைய பிள்ளைகளுக்கூடாக உம்முடைய ராஜ்யம் விருத்தி அடையட்டும். இருக்கிற தேசங்களில் உம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருப்பார்களாக. உம்முடைய சத்தியத்தை பேச வேண்டியபடி பேசுகிற கிருபைகளை நான் பெற்றுக்கொள்கிறேன். உம்முடைய சத்தியத்தை உம்முடைய பிள்ளைகள் கேட்க வேண்டியபடி கேட்கிற கிருபைகளை பெருக பண்ணும். எல்லா கனத்தையும் துதியையும் மகிமையையும் இயேசுவருக்கே செலுத்தி இயேசுவின் நாமத்தினால் இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, ஏற்கனவே நான் உங்களுக்கு படித்ததின்படி எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். இதன் அடிப்படையிலே இன்றைய நாளிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் நடத்துகிறபடியே நம்முடைய பரலோக பிதாவானவருடைய உண்மையான சாயலை சத்திய வார்த்தை கூடாக நாங்கள் அறிந்து விசுவசிக்க ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். பரலோக பிதாவானவருடைய உண்மையான சாயல், the true nature of God, இந்த வேதத்திலே வெளிப்படுத்தப்படுகிற பரலோக பிதாவானவருக்கு ஒரு சாயல் தான் உண்டு. அந்த சாயல் என்ன? இந்த வேதம் பூராக தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற அவருடைய சாயல் என்னுடைய உங்களுடைய இருதயத்திலே வெளிப்படுத்தப்படும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும். அவருடைய சாயலை அறிந்து எங்களுடைய வாழ்க்கை மாற்றப்படும் பொழுது நாங்கள் இருக்கிற இடங்களிலே எங்களுக்கூடாக மற்றவர்களுடைய வாழ்க்கை மாற்றப்படத்தக்கதாய் கர்த்தருடைய ஆவியானவர் என்னையும் உங்களையும் நடத்துவார். அதுதான் இந்த வேத படிப்பினுடைய நோக்கம். உலகம் பூராயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் பரலோக பிதாவானவருடைய உண்மையான சாயலை நாங்கள் அறியும் பொழுது ஒரு ஆசீர்வாதமான, ஒரு சமாதானமான, ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை நானும் நீங்களும் வாழ முடியும். நான் உதாரணத்துக்கு சொல்லுவனாக இருந்தால் சொல்லுங்கள், ஒரு வயது குழந்தையை ஒரு தகப்பன் தன் தோளிலே சுமந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த குழந்தை அந்த தகப்பனுடைய தோளிலே, தகப்பனுடைய அரவணைப்பிலே இளைப்பாரி கொண்டிருக்கும். அந்த குழந்தைக்குள்ளே எந்த பயமும் இருக்காது. என் தகப்பன் என்னை கீழே போட்டு விடுவாரா? என் தகப்பன் எனக்கு வேண்டிய ஆகாரத்தை தருவாரா? என் தகப்பன் என்னை உடுத்து வைப்பாரா? என் தகப்பன் என்னை விசாரிப்பாரா? எந்த கவலையும் அந்த குழந்தைக்குள்ளே இல்லை. ஏனென்றால் அந்த குழந்தை தன்னை அரவணைத்து கொண்டிருக்கிற அந்த தகப்பனுடைய அன்பை அறிந்து அவருடைய தோளிலே இளைப்பாரி கொண்டிருக்கிறது. இப்படியாகத்தான் இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட பரலோக பிதாவானவருடைய பிள்ளைகளாயிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் நாளாந்தம் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று பிதாவானவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு இந்த பூமியில இருக்கும் பொழுது எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாவற்றையும் ஒரு பிதாவான தேவனை இல்லாத ஜனங்கள், அந்நிய ஜனங்கள், புறஜாதி மக்கள், இயேசுவை அறியாதவர்கள் கலங்குகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பிதாவானவர் அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனையும் அவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது சகலதும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இதைத்தான் ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவிக்க வேண்டும் என்று பிதாவானவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இதே மனதிலே கொண்டு நான் ஏற்கனவே சொன்ன ஒரு வார்த்தையை திருப்பி சிந்தியுங்கள். பரலோக பிதாவானவருடைய உண்மையான சாயலை நாங்கள் அறிய போகிறோம். The true nature of God. அப்ப பரலோக பிதாவானவருடைய உண்மையான சாயலை நாங்கள் அறிகிறோம் என்றால் அதற்கு காரணம் என்ன? மனுஷர்களுடைய அறியாமைகள் நிமித்தம் இந்த வேதத்திலே வெளிப்படுத்தப்படுகிற பரலோக பிதாவானவருடைய உண்மையான சாயலுக்கு மாறாக இன்னொரு சாயல் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. திருச்சபைகளுக்குள்ளே, திருச்சபைகள் இருக்கிற தேவனுடைய ஜனங்களுக்குள்ளே, இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே இந்த வேதத்திலே வெளிப்படுத்தப்படுகிற பரலோக பிதாவானவருடைய அன்பின் சாயலுக்கு மாறான அநேக காரியங்கள் வெளிப்படுத்தப்பட்டபடியினாலே, அந்த அறிவோடு ஜனங்கள் வாழுகிறபடியினாலே சந்தோஷமும் சமாதானமாய் வாழ வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய உண்மையான சாயலை அறியாததினாலே
பயத்தோடும் கவலையோடும் அங்கலாய்ப்போடும் வாழுகிறார்கள். இதற்கு காரணம் என்ன? ஓசையா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 4வது அதிகாரம் 6வது வசனத்திலே சொல்லப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், என்னுடைய ஜனங்கள் அறியாமையினாலே சங்காரமாகிறார்கள். என்னுடைய ஜனங்கள் அறியாமையினாலே பிதாவாகிய என்னை விட்டு, பிதாவாகிய எனக்கூடாக வர ஆசீர்வாதங்களை விட்டு வெட்டுண்டு வாழுகிறார்கள். ஆகவே அறியாமை ஒரு தேவ பிள்ளைக்குள்ளே காணப்படும் பொழுது பரலோக பிதாவானவருடைய உண்மையான சாயலை அறிந்து அதனால் வார பலன்களை அனுபவிக்க முடியாதபடி அங்கே ஒரு இடைவெளி காணப்படுகிறது. அதே ஓசையா 4:6 தொடர்ந்து சொல்லப்படுகிறது, யாருக்குள்ளே அறியாமை இருந்ததாம்? வேதத்தை வெறுக்கிற ஜனங்கள். ஆனால் நானும் நீங்களும் வேதத்தை நேசிக்கிறோம். வேதத்தை நேசிக்கிற நாங்கள் கூட வேதத்தை சரியாக புரிந்து கொள்ளாவிட்டால், வேதத்திலே ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறவைகளை ஆவியானவர் எழுதினபடியே நாங்கள் அறிந்து விசுவசித்தால் தான் பிதாவானவருடைய உண்மையான சாயலை அறிந்து சந்தோஷமும் சமாதானமாக வாழ்ந்து ஆவியோடும் உண்மையோடும் அவரை நாங்கள் தொழுது கொள்ள முடியும். எசாயா தீர்க்கதரிசியுடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே இன்னொரு இடத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், அறியாமையினாலே என்னுடைய ஜனங்கள் சிறைப்பட்டு போகிறார்கள். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகள் எவற்றிலிருந்தெல்லாம் விடுவிக்கப்பட்டார்களோ அவற்றுக்குள் மீண்டும் சிறைப்பட்டு போயிருக்கிறதை, அடிமைப்பட்டு போயிருக்கிறதை ஆளுகை செய்ய வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் பாவங்கள், பலவீனங்கள், வியாதிகள், விட்டு வந்த கிரியைகள், உலகத்தின் சூழ்நிலைகளினாலே மீண்டும் ஆளுகை செய்யப்படுகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிதாவானவருடைய விருப்பம் அது அல்ல. இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டு அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட்டு ஆராதிக்கிற நானும் நீங்களும் இருக்கிற இடத்திலே இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து ஜீவனை அடைந்து ஆளுகை செய்ய வேண்டும் என்று அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். என்னோடு சிந்தியுங்கள். இயேசுவை விசுவசித்து மீட்கப்பட்ட எனக்குள்ளே உங்களுக்குள்ளே எப்படி அறியாமைகள் வந்தது? எப்படி தேவனுடைய சாயலுக்கு எதிரான சாயல் எங்களுக்குள்ளே வந்தது? வேதத்திலே சொல்லப்படுகிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய வசனத்தை சரியாக நிதானித்து பகுத்து போதிக்க வேண்டும். ரைட்லி டிவைட் த வேர்ட். இந்த வசனம் எழுதப்பட்டபடியே ஆவியானுடைய துணையோடு நான் பகுத்து உங்களுக்கு போதிப்பேனாக இருந்தால் பரலோக பிதாவானுடைய சரியான சாயலை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள், அவரை விசுவசிப்பீர்கள், அனுபவிப்பீர்கள். ஆகவே இந்த வேத படிப்பு கூடாக முழுக்க ஆவியானவர் வேத சத்தியங்களை சரியாக நிதானித்து எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தரப் போகிறார். இதை நான் சொல்வதனுடைய நோக்கம், நீங்களும் ஒரு இலக்கை அறிந்திருந்தால்தான் நாங்கள் ஒருமனப்பட்டு அந்த இலக்கை நோக்கி நாங்கள் கடந்து செல்ல முடியும். இந்த சத்தியங்களை தியானிக்கும் பொழுது அநேக விதமான நாங்கள் ஏற்கனவே அறிந்திருக்கிற சத்தியத்துக்கு புறம்பான கிறிஸ்தவ பாரம்பரியங்கள், கிறிஸ்தவர்களுக்குள்ளே காணப்படுகிற அறியாமைகள், மனுஷராலே கொண்டு வரப்பட்ட உபதேசங்களை நீங்கள் அடையாளம் காண்பீர்கள். அப்படி அடையாளம் காணும் பொழுது எத்தனை வருஷங்கள் நீங்கள் அவைகளை அறிந்து செய்கிறவர்களாக இருந்தாலும் சத்தியத்தை அறிகிற அந்த நிமிஷத்தில் இருந்து அவைகளை விட்டு சத்தியத்தை பெற்றுக்கொள்வீர்களாக. ஆகவே ஆவியானவர் எனக்கும் உங்களுக்கும் உதவி செய்ய போகிறார். ஒரு காரியத்தை என்னோடு படிவாக சிந்தியுங்கள். இவ்வளவு நேரம் நான் சொன்னதில் இருந்து பரலோக பிதாவானவரை குறித்த பிழையான அறிவு, பிழையான முடிவை, பிழையான பலன்களை எனக்குள்ளே உங்களுக்குள்ளே கொண்டு வரும். பரலோக பிதாவானவரை குறித்த பிழையான அறிவு, பிழையான விசுவாசத்தை, ராங் பிலீவிங் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே கொண்டு வரும். எங்களுடைய பிலீவிங் பிழையாக இருக்கும் பொழுது, எங்களுடைய விசுவாசம் பரலோக பிதாவானவர் மேலும் இயேசு கிறிஸ்துவின் மேலும் உள்ள எங்களுடைய விசுவாசம் பிழையாக இருக்கும் பொழுது எங்களுடைய வாழ்க்கை பிழையாக இருக்கும். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன்? நீதிமொழிகளுடைய புத்தகம் 23வது வசனம், 23வது அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லப்படுகிறது,
ஒரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படி அவன் இருக்கிறான். இது சகல மனுஷர்களுக்கும் பொருந்தும். என்னுடைய இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படித்தான் என் வழிகள் இருக்கும், அப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை இருக்கும். ஆகவே பரலோக பிதாவானவரை குறித்த என்னுடைய இருதயத்தின் நிறைவு சரியாக இருக்கும் பொழுது என்னுடைய வழி சரியாக இருக்கும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், பரலோக பிதாவானுடைய அன்பின் சாயலை குறித்த என்னுடைய இருதயத்தின் நினைவு சரியாக இருக்கும் பொழுது என்னுடைய வழி சரியாக இருக்கும், எங்களுடைய வாழ்க்கை சரியாக இருக்கும். ஆகவே சத்தியத்தை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது எங்களுக்குள்ள இருக்கிற பிழையான நினைவுகள், பரலோக பிதாவானவரை குறித்த அவருடைய வழிகளை குறித்த பிழையான நினைவுகளை ஆவியானவர் காண்பிப்பார். அந்த நேரத்திலே அவைகளை நாங்கள் தள்ளிவிட்டு சத்தியத்திலே கர்த்தர் காண்பிக்கிற சரியான நினைவுகளை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்வோமாயிருந்தால் நம்முடைய வாழ்க்கை மாறும். எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொண்டு வர மாற்றம் எங்களுடைய இருதயத்துக்குள்ளே தொடங்கி வெளியிலே வெளிப்படுகிறதாக இருக்கிறது. நம்முடைய இருதயத்திலே பிதாவானவரை குறித்த சத்தியத்தை சரியாக அறிந்து விசுவசிக்கும் பொழுது என்னுடைய மனம் புதுப்பிக்கப்படுகிறது. என்னுடைய மனம் பிதாவானவருடைய அன்பின் சாயலுக்கு ஏற்றபடி சிந்திக்க தொடங்குகிறது. என்னுடைய மனம் புதுப்பிக்கப்படும் பொழுது என்னுடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது. இதைத்தான் ரோமர் 12:2 பரிசுத்த பவுல் சொல்லுகிறார், சகோதரரே, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷத்தை தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்களுடைய மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். ஆகவே பிதாவானவருடைய சாயலை குறித்த பூரணமான அறிவை நாங்கள் அறிந்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய மனம் புதுப்பிக்கப்படுகிறது, நம்முடைய வாழ்க்கை மறுரூபமாக்கப்படுகிறது. இதை நாங்கள் உறுதியாக கற்றுக்கொண்ட நாங்கள் இப்பொழுது பிதாவானவரை சரியாக அறிந்து கொள்ள போகிறோம். அதே நேரத்திலே ஏன் பிதாவானவருடைய அன்பின் சாயலை சரியாக நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும்? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய ஒவ்வொரு பகுதிகளிலும் பல்வேறுபட்ட சவால்கள், போராட்டங்கள், சூழ்நிலைகள் காணப்பட முடியும். ஒருவர் சொல்ல முடியும், என்னுடைய பிரச்சனை எனக்கு இருக்கிற வியாதி. இன்னொருவர் சொல்ல முடியும், என்னுடைய பிரச்சனை என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலை. இன்னொருவர் சொல்ல முடியும், என்னுடைய பிரச்சனை என் பொருளாதாரத்தில் இருக்கிற நிலைமை. இப்படி நாங்கள் ஒவ்வொருவரும் வெளியரங்கமாக இருக்கிற நம்முடைய சவால்களை தான் எங்களுடைய பிரச்சனையாக நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் வேதத்தில் நாங்கள் வருவோமாயிருந்தால் ஒரு பிரச்சனை தான் ஒவ்வொருவருக்கும் உண்டு. அது என்ன பிரச்சனை? இன்னைக்கு வெளியிலே நமக்கு விரோதமாய் காணப்படுகிற ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்கும் கல்வாரி சிலுவையிலே இயேசு என்ன செய்தார் என்பதை அறியாமல் இருப்பதுதான் நம்முடைய பிரச்சனை. அப்படியாயிருந்தால் தேவ பிள்ளைகளுடைய முதலாவது பிரதானமான பிரச்சனை அறியாமை. அந்த அறியாமையை எங்களை விட்டு அகற்றணுமாயிருந்தால் முதலாவது பிதாவானவரை குறித்த அறிவு, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்த அறிவு எனக்குள்ளே உங்களுக்குள்ளே கடந்து வர வேண்டும். இதை மனதிலே கொண்டவர்களாக என்னோடு கூட 2 பேதுருடைய புத்தகத்துக்கு கடந்து வாருங்கள். 2 பேதுருடைய புத்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். உங்களுடைய வேதத்தில் நாங்கள் அதை எடுத்து நாங்கள் படிக்க போகிறோம். 2 பேதுருடைய புத்தகம் 1ஆவது அதிகாரம். நான் சொன்ன ஒரு வார்த்தையை நான் திரும்ப உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். எங்களுக்குள்ளே இருக்கிற பிழையான அறிவு பிழையான விசுவாசத்தை உண்டு பண்ணும். அந்த பிழையான விசுவாசம் பிழையான வாழ்க்கைக்குள்ளே எங்களை நடத்தும். அப்படியாயிருந்தால் சரியான அறிவு சரியான விசுவாசத்தை எங்களுக்கு உண்டு பண்ணும். சரியான வாழ்க்கைக்குள்ளே அந்த விசுவாசம் எங்களை நடத்தும். கர்த்தர் மேலுள்ள அந்த அறிவு எங்களை நடத்தும். இதை மனதிலே கொண்டவர்களாக 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம், இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் எனக்கும் உங்களுக்கும் சொல்லப்படுகிறது. படியுங்கள். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது, எப்படி நானும் நீங்களும் அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம்.
இயேசு கிறிஸ்துவை விசுவசித்ததினால் அவருடைய நீதியை பெற்று நீதிமான்களாக மாற்றப்பட்ட பொழுது அருமையான விசுவாசத்தை பெற்றிருக்கிறோம். பேதுருவுக்குள்ளே இருந்த அதே விசுவாசம், பரிசுத்த பவுலுக்குள்ளே இருந்த அதே விசுவாசம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளே உண்டு. அந்த விசுவாசம்தான் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே உண்டு. அடுத்த வசனம் சொல்லுகிறது, தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. இந்த வசனத்தை வடிவாய் கவனியுங்கள். எப்படி கிருபையும் சமாதானமும் என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையிலே பெருக முடியும்? நம்முடைய பரலோக பிதாவானவரையும் நம்முடைய இரட்சகராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினாலே கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. அப்படியாயிருந்தால் ஜெபத்துக்கூடாக வேறு எந்த காரியத்துக்கூடாகவும் கிருபையும் சமாதானமும் பெருக முடியாது. ஆனால் உலகம் பூரா இருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவுக்கூடாக நாங்கள் அனுபவிக்க வேண்டியவைகளை ஜெபத்துக்கூடாக உபவாசத்துக்கூடாக அநேக காரியங்களுக்கூடாக அடைய பார்க்கிறார்கள். நான் சொல்வதை பிள்ளையாக விளங்கிக் கொள்ளாதிருங்கள். ஜெபம் முக்கியம், உபவாசம் முக்கியம். ஆனால் ஜெபமும் உபவாசமும் கர்த்தரை அறிகிற அறிவை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக எங்களை நடத்த வேண்டும். என்றால் கர்த்தரை அறிகிற அறிவு கூடாகத்தான் கிருபையும் சமாதானமும் நம்முடைய வாழ்க்கையில பெருக முடியும். ஒரு நிமிஷம் அதே பேதுரு 3ஆம் அதிகாரம் 2 பேதுரு 3:18 பாருங்கள். பேதுரு சொல்லுகிறார், நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். நாங்கள் கிருபையில வளரணுமா இருந்தால் இயேசுவை அறிகிற அறிவிலை வளரணும். இயேசுவை அறிகிற அறிவிலை வளரும் பொழுது கிருபையில நாங்கள் வளருவோம். ஆகவே கல்வாரி சிலுவையில இயேசு சம்பாதித்த சகலவற்றையும் பிதாவானவர் நானும் நீங்களும் அனுபவிக்க வேண்டும் என்று சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அப்படியா இருந்தால் இயேசு சம்பாதித்த சகலவற்றையும் அறிவதற்குரிய வாசல் பரலோக பிதாவானவரையும் அவருடைய குமாரனாகிய இயேசுவையும் அறிகிற அறிவிலே நாங்கள் வளருவதுதான். இதை தீர்மானம் பண்ணுங்கள். இதுவரை கிருபையையும் சமாதானத்தையும் அனுபவிக்க பெருக பண்ண பல்வேறுபட்ட வழிகளை நாங்கள் கையாண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு சத்தியத்தில் நாங்கள் பார்க்கிறோம். இந்த வசனத்தை நீங்கள் முன்பே தெரிந்திருக்கலாம். நாங்கள் இந்த சத்தியங்களை தியானிக்கும் பொழுது நாங்கள் அறிந்திருக்கிற வசனங்கள் நமக்குள்ளே வெளிப்பாடாக வர வேண்டும். உபதேசங்களாக நாங்கள் அறிந்திருக்கிற கர்த்தருடைய சத்தியங்கள் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிற சத்தியங்களாக கடந்து வர வேண்டும். அப்படியா இருந்தால் என்ன, இந்த வசனத்தினால் வார விசுவாசம் நம்முடைய இருதயத்திலே கிரியை செய்ய தொடங்கும் பொழுது இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கர்த்தரை அறிகிற அறிவினால் வருகிற சகலவற்றையும் நம்முடைய நாளாந்த வாழ்க்கையில அனுபவிக்க தொடங்குவோம். தொடர்ச்சியாக படியுங்கள். 2 பேதுரு 1:3 வாருங்கள். இங்கே சொல்லப்படுகிறது, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி. வடிவாய் இந்த வசனத்தை கேளுங்கள். ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் எல்லாவற்றையும் அவரை அறிகிற அறிவு கூடாக நாங்கள் அனுபவிக்க முடியும். நாங்கள் எத்தனையோ முறை அதை படிக்கிறோம். ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய கண்களை திறக்க விரும்புகிறார். பாருங்கள், சொல்லப்படுகிற தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது எனக்கும் உங்களுக்கும் தந்தருளுகிறது. அடுத்த வசனம், இச்சையினால் உலகத்திலே உண்டான கேட்டுக்கு தப்பி. யாருடைய இச்சையினால்? ஆதாம் ஏவாளுடைய இச்சையினால் இந்த உலகத்திலே உண்டான கேடு, பாவம், சாபம், அதன் விளைவுக்கு தப்பி திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு. யாருடைய கீழ்ப்படிதலினாலே? இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட இரட்சிப்பு கூடாக திவ்ய சுபாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்படுகிறது. எவைகளினாலே அளிக்கப்படுகிறது? இயேசுவையும் நம்முடைய பரலோக பிதாவானவரையும்
அறிகிற அறிவினாலே எனக்கும் உங்களுக்கும் அளிக்கப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் நாங்கள் தியானித்ததில் இருந்து நமக்கு தெரியும், பரலோக பிதாவானவருடைய உண்மையான சாயல், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான சாயலை அறியும் பொழுது நமக்குள்ளே சகலதும் கிருபையும் சமாதானமும் பெறுகிறது. ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு கொண்டு வருகிறது. மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்களை நாங்கள் அனுபவிக்கிற தேவ பிள்ளைகளாய் நாங்கள் காணப்படுவோம். இதை நாங்கள் அனுபவிக்க தொடங்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே பிதாவானவர் அனுப்பினதும், இயேசு எங்களுக்காக மரித்து உயிரோடு எழுந்ததும் எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. சத்தியத்தின் அடிப்படையிலே கட்டப்பட்ட கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நானும் நீங்களும் கடந்து போவோம். இப்பொழுது தொடர்ந்து என்னோடு சிந்தியுங்கள். பிதாவானவருடைய உண்மையான சாயலை நானும் நீங்களும் அறியும் பொழுது பயம், சந்தேகம், அவவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட முடியாது. ஆகவே கர்த்தருடைய சத்தியத்தின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்க வேண்டும். நான் பரலோக பிதாவானவருடைய உண்மையான அந்த அன்பின் சாயலிலே நான் கட்டப்பட்டு கொண்டு வருகிறேனா, அல்லது அன்பின் சாயலும் அதற்கு எதிரான சாயல்களும் கலந்த ஒரு அறிவு எனக்குள்ளே இருக்கிறதா? அதை கண்டு கொண்டால்தான் கர்த்தருடைய சத்தியத்தின் அடிப்படையிலே, கர்த்தருடைய வெளிச்சத்தின் அடிப்படையிலே அறியாமைகளை நாங்கள் அகற்ற முடியும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், பரலோக பிதாவானவருடைய உண்மையான சாயல் பயத்தையும் சந்தேகத்தையும் அவவிசுவாசத்தையும் என்னையும் உங்களை விட்டு அகற்றும். உதாரணத்துக்கு ஒரு சம்பவத்தை நான் படித்து காட்ட விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகத்துக்கு கடந்து வாருங்கள். உபாகமத்தின் புத்தகம் 1 அதிகாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைப்பட்டிருந்த பொழுது பரலோக பிதாவானவர் ஆபிரகாமோடு, ஈசாக்கோடு, யாக்கோப்போடு செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து அந்த ஜனங்கள் மேல் கொண்ட அன்பின் நிமித்தம் மோசேயை அனுப்பி அவர்களை விடுதலையாக்கி வெளியே கொண்டு வருகிறார். இங்கே ஒரு சூழ்நிலை நடக்கிறது பாருங்கள். உபாகமம் 1 அதிகாரத்திலே தேவனுடைய அன்பின் சரியான சாயல் 31வது வசனத்திலே மோசே வெளிப்படுத்துகிறார். பரலோக பிதாவானுடைய அன்பின் சாயல் என்னவாம் சொல்லப்படுகிறது? ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கும் வரும் வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசே பரலோக பிதாவானுடைய சாயலை வெளிப்படுத்தும் பொழுது சொல்லுகிறார், எகிப்தில் இருந்து இந்த வனாந்தரம் மட்டும் ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு வருகிறது போல கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்தார். இதுதான் மோசேனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்த அறிவு பிதாவாகிய தேவனை குறித்து. அந்த ஜனங்களை பிதாவாகிய தேவன் வழிநடத்தின விதத்தை பார்த்து மோசே சொல்லுகிறார், ஒரு தகப்பன் குழந்தையை சுமக்கிறது போல கர்த்தர் சுமந்தார். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? மோசேக்குள்ள இருந்த அந்த பிதாவானவருடைய உண்மையான சாயல், உண்மையான அன்பின் சாயல் ஜனங்களுக்குள்ளே காணப்படவில்லை. ஜனங்களுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிற சாயல் என்ன பாருங்கள். அதே 1 அதிகாரம் 27வது வசனத்திலே ஜனங்கள் தங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பிதாவின் சாயலை சொல்லுகிறார்கள். உங்கள் கூடாரங்களில் முறுமுறுத்து கர்த்தர் நம்மை வெறுத்து நம்மை அழிக்கும் பொருட்டாக நம்மை எமோரியரின் கையிலே ஒப்பு கொடுக்கும்படி நம்மை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இங்கே 2 சாயல் வெளிப்படுத்தப்படுகிறது. மோசே சொல்லுகிறார், பிதாவாகிய தேவன் ஒரு தகப்பன் பிள்ளையை சுமக்கிறது போல உங்களை சுமந்து கொண்டு வந்தார். சுமக்கப்பட்ட ஜனங்கள், குழந்தை பிள்ளையை போல சுமக்கப்பட்ட ஜனங்கள் சொல்லுகிறார்கள், எங்களை சுமந்தவர் எங்களை சுமக்கையில எங்களை வெறுத்து எங்களை அழிக்கும்படிக்கு இந்த அந்நிய ஜனங்களுடைய கைகளில் ஒப்பு கொடுக்கும்படிதான் இவர் எங்களை கொண்டு வந்தார். நீங்கள் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வரலாற்றை படித்து பார்ப்பீர்களாயிருந்தால் தொடக்கத்திலிருந்து முடிவு மட்டும் இந்த அறிவு அவர்களை ஆளுகை செய்கிறது. அது நிமித்தமாய் பயமும்
அவவிசுவாசமும் சந்தேகம் உள்ள வாழ்க்கையை வாழுகிறார்கள். இதில் இந்த 2 வசனத்திலே பிதாவாகிய தேவனுடைய உண்மையான சாயல் மோசேக்குள்ளே இருந்து வெளிப்படுகிறது. பிதாவாகிய தேவனுடைய பொய்யான சாயல் ஜனங்களுக்குள்ளே இருந்து வெளிப்படுகிறது. ஜனங்களுடைய நிலைமையை பாருங்கள். அதே 1 அதிகாரம் 29வது வசனத்திலே, அப்பொழுது நான் உங்களை நோக்கி நீங்கள் கலங்காமலும் அவர்களுக்கு பயப்படாமலும் இருங்கள் என்று சொன்னேன். அதே 33வது வசனத்திலே, இப்படி இருந்தும் இந்த காரியத்திலே நீங்கள் அவரை பிதாவாகிய தேவனை விசுவசியாமல் போனீர்கள். இதில் இருந்து நாங்கள் ஒன்றை நிதானிக்க முடியும். பரலோக பிதாவானவருடைய உண்மையான சாயலை அறியும் பொழுது அங்கே விசுவாசமும் சமாதானமும் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே காணப்படும். ஆரம்பத்தில் நான் சொன்ன அந்த உதாரணத்தை நினைத்து கொள்ளுங்கள். ஒரு தகப்பன் தன்னுடைய குழந்தையை சுமக்கும் பொழுது எந்த பயமோ எந்த சந்தேகமும் இல்லாமல் அந்த குழந்தை இளைப்பாறுகிறது. அதே நேரத்திலே பரலோக பிதாவானுடைய அன்பின் சாயலுக்கு விரோதமான சாயல் காணப்படும் பொழுது அங்கே பயமும் அவவிசுவாசமும் காணப்படுகிறது. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலைமை, மோசேயினுடைய நிலைமை. நமக்கு தெரியும், அந்த வனாந்திர பயணத்திலே மோசே எப்படி கர்த்தரை பார்த்தார், ஜனங்கள் எப்படி பார்த்தார். ஏன் இது எழுதப்பட்டிருக்கிறது? இன்றைக்கு கற்றுக்கொள்ளுகிற எனக்கும் உங்களுக்கும் உதாரணமாக, மாதிரியாக நாங்கள் தொடர்ந்து கடந்து போகும் பொழுது உங்களுடைய இருதயத்திலே ஒரு தீர்மானம் பண்ணுங்கள். உங்களுடைய இருதயத்திலே பரலோக பிதாவானவரை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? எப்படி அவரை அறிந்திருக்கிறீர்கள்? இன்னும் பயமும் சந்தேகமும் இருக்கிறதா? அப்படியா இருந்தால் அவருடைய அன்பின் சாயல் உங்களுக்குள்ளே இன்னும் பெருக இடம் உண்டு. உங்களுக்குள்ளே விசுவாசமும் சமாதானமும் இருக்கிறதா? அப்படியா இருந்தால் அவருடைய அன்பின் சாயலை அறிந்திருக்கிறீர்கள், இன்னும் அதிலே வளருங்கள். ஏனென்றால் இந்த பூமியில எத்தனை வருஷங்கள் நாங்கள் இருந்து அவருடைய உண்மையான சாயலை அறிந்தாலும் அந்த அறிவு வளருவதற்கும் பெருகுவதற்கும் இடம் உண்டு. எவ்வளவுக்காக பரலோக பிதாவானவருடைய அந்த உண்மையான சாயல், நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான சாயலை நாங்கள் அறிகிறோமோ, பரலோக பிதாவானவருடைய அன்பின் சாயல் இயேசு கிறிஸ்துவுக்கூடாக கிருபையாகவும் இரக்கமாகவும் வெளிப்படுகிறது. ஆகவே பிதாவையும் இயேசுவையும் குறித்த அறிவு நமக்குள்ளே பெருக 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 பிரியமானவர்களே, கிருபையும் சமாதானமும் விசுவாசமும் சந்தோஷமும் பெருகிக் கொண்டே போகும். ஆகவே இவ்வளவு நேரம் நான் தியானித்ததில் இருந்து நாங்கள் ஒரு காரியத்தை உறுதிப்படுத்திக் கொள்ள முடியும். பரலோக பிதாவானவருடைய அன்பிலும் பரலோக பிதாவானவருடைய உண்மத்துவத்திலும் நானும் நீங்களும் உறுதிப்படும் பொழுது, பிதாவானவருடைய அன்பிலும் அவருடைய உண்மத்துவத்திலும் நம்முடைய இருதயம் உறுதிப்படும் பொழுது, பயம் அவவிசுவாசம் சந்தேகம் இல்லாத ஒரு உறுதியுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் கடந்து போவோம். இதை பார்க்கும்படியாக 1 யோவானுடைய புத்தகத்துக்கு கடந்து வாருங்கள். 1 யோவானுடைய புத்தகம் 4வது அதிகாரம். ஒவ்வொரு வசனத்தையும் தியானிக்கும் பொழுது இந்த சத்தியத்திலே, இந்த கண்ணாடியிலே உங்களை பாருங்கள், உங்களுடைய இருதயத்தை பாருங்கள். அங்கிருக்கிற அறியாமைகளையும் அடையாளம் கண்டு அகற்றுங்கள். அங்கே இருக்கிற சரியான அறிவை அடையாளம் கண்டு அதிலே பெருகுங்கள். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவசிக்கிறோம். இதுதான் கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய சத்தியத்துக்கூடாக எனக்கும் உங்களுக்கும் செய்ய விரும்புகிறது. நீங்கள் வீட்டிலே எபேசியருடைய புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இருந்து திருச்சபைக்காக, தேவ ஜனங்களுக்காக பரிசுத்த பவுல் ஜெபிக்கிற ஜெபத்தை பார்ப்பீர்களாயிருந்தால் அங்கே சொல்லப்படுகிறது, தேவனுடைய அன்பிலே நாங்கள் சிறப்படுத்தப்பட வேண்டும். அதே நேரத்திலே சகல தேவனுடைய பிள்ளைகளாக நாங்கள் ஒருமனப்பட்டு பிதாவாகிய தேவனுடைய அன்பின் நீளம் ஆழம் அகலம் உயரம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் அவருடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிரப்பப்படவும் அவர் தன்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியே எங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுவாராக என்று அந்த ஜெபத்திலே பரிசுத்த பவுல் ஜெபிக்கிறார். என்னோடு சிந்தியுங்கள். நான் உணர்த்தப்படுகிறபடியால் சொல்லுகிறேன். இந்த சத்தியத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும்
எபேசியருடைய புத்தகம் 1 வசனத்திலே ஒரு ஜெபம் ஜெபிக்கப்படுகிறது. எபேசியர் 3 15 வசனத்திலே ஒரு ஜெபம் ஜெபிக்கப்படுகிறது. கொலேசியர் 1 வசனத்திலிருந்து ஒரு ஜெபம் ஜெபிக்கப்படுகிறது. அந்த 3 ஜெபத்தையும் உங்களுக்காக அதை ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்களுடைய குடும்பம், உங்களுடைய பிள்ளைகள், உங்கள் சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு நீங்கள் அதை ஜெபிக்க கற்றுக்கொள்ளும் பொழுது அந்த ஜெபத்துக்கூடாக வெளிப்பட வேண்டிய கிருபைகளும் வல்லமைகளும் யாருக்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ அவர்கள் அனுபவிப்பார்கள். பிதாவானவருடைய உண்மையான சாயலை அறிவார்கள். இயேசு கிறிஸ்துவினால் வர கிருபையை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆகவே முதலாவது உங்களுக்கு ஜெபியுங்கள். அதிலிருந்து நாங்கள் தொடங்கட்டும். இன்னொரு முறை நாங்கள் அதை கற்றுக்கொள்ள முடியும். அதை மையமாக கொண்டுதான் இங்கே யோவான் சொல்லுகிறார், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவசிக்கிறோம். அறிந்து என்றால் இங்கே சொல்லப்படுகிறது எப்படி தெரியுமா? ஒரு கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அறிகிறது போல, பெற்றோர் பிள்ளைகளை அறிகிறது போல, 2 நண்பர்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ். கர்த்தருடைய அன்பை அறிந்து விசுவசிப்பதென்றால் ஒரு புக் நாலேஜ் அல்ல, ஒரு புத்தகத்தை படித்ததினால் வர அறிவல்ல. அந்த தேவனுடைய அன்பை அறிந்து விசுவசிப்பதென்றால் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாலேஜ். அவருடைய அன்பை நாங்கள் நாளாந்தம் அனுபவிக்கிறதுனால வர அறிவை நாங்கள் அனுபவிக்கணும், அது உடையவர்களாக இருக்கணும் என்று கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். அதைத்தான் ஆவியானவர் நமக்கு செய்கிறார். பாருங்கள், சொல்லப்படுகிறது ரோமர் 5:5 நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை நாங்கள் நாளாந்தம் அனுபவிக்க வேண்டும். படியுங்கள், தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவசிக்கிறோம். இன்றைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை, தேவனுடைய அன்பை தெரிந்திருப்பதற்கும் தேவனுடைய அன்பை அறிந்திருப்பதற்கும் உள்ள வித்தியாசம். அறிவுதான், வெளிப்பாடுதான் நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் அறிந்ததை அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து படியுங்கள், தேவன் அன்பாகவே இருக்கிறார். வேதம் பூராக இதான் அவருடைய சாயல். தொடர்ந்து சொல்லப்படுகிறது, அன்பிலே நிலைத்திருக்கிறவன் தேவனில் நிலைத்திருக்கிறான், தேவனும் அவனில் நிலைத்திருக்கிறார். நியாய தீர்ப்பு நாளிலே நமக்கு தைரியம் உண்டாகத்தக்கதாக அன்பு நம்மிடத்திலே பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் உலகத்தில் இருக்கிறோம். இந்த வசனத்தை தியானியுங்கள். வரும் நாட்களை நாங்கள் இன்னும் கற்றுக்கொள்வோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாமும் உலகத்தில் இருக்கிறோம். அடுத்த வசனம், அன்பிலே பயமில்லை. நான் சில வசனங்களை உங்களை தியானிக்க சொல்வதற்கு காரணம், நாங்கள் இது ஒரு பாட திட்டமாக படிக்கிறோம். ஆகவே நாங்கள் படிக்க தொடங்கினதிலேயே நாங்கள் தொடர்ந்து போகிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் இன்னொரு சப்ஜெக்டுக்கு கீழே நாங்கள் கற்றுக்கொள்வோம். பாருங்கள், சொல்லப்படுகிறது அன்பிலே பயமில்லை. தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய அன்பை நாங்கள் அறிந்து விசுவசிக்கிறோம். அன்பிலே பயமில்லை. இதுதான் எனக்கும் உங்களுக்கும் தேவை. இதற்காகத்தான் நாங்கள் கற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து சொல்லப்படுகிறது, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பரலோக பிதாவானவரை அன்பின் சாயலை குறித்த அந்த பூரண அறிவு வந்து, பிதாவானவர் எவ்வளவுக்காக என்னை அன்பு கூறுகிறார் என்ற அந்த பூரணமான அன்பை குறித்த அறிவு, பூரணமான அந்த அன்பு எனக்குள்ளே பெருக 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 பயம் புறம்பே தள்ளப்படுகிறது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வீட்டில் வேதத்தை படித்தாலும் இப்படியாக கற்றுக்கொண்டாலும் அந்த வேதத்தை படிக்கும் பொழுது அந்த பிதாவானவருடைய அன்பின் சாயலை நாங்கள் காண கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வேதத்தை படிக்கும் பொழுது அவர் எங்களை திருத்தலாம், அதுவும் பிதாவினுடைய அன்பின் சாயல்தான். அவர் ஒரு வாக்குத்தத்தத்தை தரலாம், அதுவும் பிதாவினுடைய அன்பின் சாயல்தான். அவர் எங்களை எச்சரிக்கலாம், அதுவும் அவருடைய அன்பின் சாயல்தான். எப்படி இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் தன்னுடைய அனுபவங்களில் இருந்து, தன்னுடைய அறிவில் இருந்து தன்னுடைய பிள்ளைக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனைகளை சொல்லி உற்சாகப்படுத்த வேண்டிய நேரத்தில் உற்சாகப்படுத்தி நடத்துகிறாரோ, அதை பார்க்கிலும் அதிகமாக நம்முடைய பரலோக பிதாவானவர் என்னையும் உங்களையும் நடத்த விரும்புகிறார். ஆகவே இந்த வேதத்தை திறக்கும் பொழுது அன்பாகவே இருக்கிற என்னுடைய பிதா என்னோடு பேச போகிறார்.
அதற்காகத்தான் அவர் தம்முடைய ஆவியானவரை தந்திருக்கிறார். இந்த உணர்வோடு நாங்கள் கற்றுக்கொள்வோமா இருந்தால் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருக்கிற பிதாவானுடைய அன்பின் சாயலும் அவருடைய அன்பை குறித்த அறிவும் எங்களுக்குள்ளே பெருகிக் கொண்டே வரும். பயமற்ற வாழ்க்கை நமக்குள்ளே காணப்படும். இதைத்தான் நான் உங்களுக்கு சொன்னேன். பிதாவானுடைய அன்பின் சாயலிலும் பிதாவானவருடைய உண்மத்துவத்தின் சாயலிலும் என்னுடைய உங்களுடைய இருதயம் சத்திய வார்த்தைகளுக்கூடாக ஸ்திரப்படுத்தப்படும் பொழுது பயம், அவிசுவாசம், சந்தேகமற்ற ஒரு உறுதியான சமாதானமும் கிருபை நிறைந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நான் நீங்களும் கடந்து போவோம். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவானவர் எவ்வளவுக்காக எனக்கும் உங்களுக்கும் அவர் எங்களை எவ்வளவுக்காக எனக்கும் உங்களுக்கும் அவர் தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆகவே அந்த உணர்வோடு இந்த வேதத்துக்குள்ளே நாங்கள் கடந்து போகிறோம். தொடர்ந்து நான் போக விரும்புகிறேன். ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். தேவனுடைய ஜனங்களுக்கு இருக்கிற ஒரு பிழையான அறிவு, எப்படி தேவனுடைய அன்பின் சாயலை குறித்த அறியாமையை நாங்கள் அகற்றினோமோ, இப்பொழுது தேவனுடைய குறித்து, தேவன் கிரிய செய்கிற விதத்தை குறித்து அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற ஒரு பிழையான அறிவு என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே நடக்கிற எல்லாம் தேவன் நடத்துகிறார். இந்த உலகத்திலே அநேக அழிவுகள் வருகிறது. சுனாமி வந்தது, பூமி அதிர்ச்சி வருகிறது, இயற்கை அழிவுகள் வருகிறது, இப்படி அநேக காரியங்கள் வருகிறது. ஆகவே தேவ ஜனங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிற ஒரு பிழையான அறிவு, இந்த பூமியில நடக்கிறது எல்லாவற்றையும் கர்த்தர் சுயாதீனமாக கிரிய செய்து நடத்தி கொண்டிருக்கிறார். இது தவறு. ஏனென்று சொல்லுகிறேன் பாருங்கள். இந்த உலகத்திலே நடப்பதெல்லாம் தேவன் நடத்துகிறார். தேவன் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார். தேவன் சுயாதீனமாய் கிரிய செய்கிறார். இப்படிப்பட்ட ஒரு அறிவு நமக்குள்ள இருக்கும் பொழுது உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாக வருகிற எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் எதிர்க்க மாட்டீர்கள். உங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். யோவான் 10:10 இயேசு ஒரு காரியத்தை சொன்னார். திருடன், பிசாசானவன் திருட, கொல்ல, அழிக்க வருகிறான். இயேசுவாகிய நானோ ஜீவனை கொடுக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன். இந்த உலகத்திலே நடக்கிறது எல்லாம் தேவன் நடத்துவிக்கிறார் என்று ஒரு தேவ பிள்ளை அறிந்தால், அவன் இந்த தேவ பிள்ளைக்கு விரோதமாய், குடும்பத்துக்கு விரோதமாய், திருச்சபைக்கு விரோதமாய் என்ன காரியங்கள் வந்தாலும் நாங்கள் எதிர்க்க மாட்டோம். என்றால் எப்படி தேவனை எதிர்க்க முடியும்? எப்படி தேவனை எதிர்த்து வெற்றி பெற முடியும்? ஆகவே ஒரு அசதியான, ஒரு பலவீனமான, ஒரு சோர்வான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் கடந்து போவோம். இந்த அறியாமையை பயன்படுத்தி, உங்களுக்கு தெரியும், இராணுவ வீரர்கள் யுத்தத்துக்கு போகும் பொழுது அவர்களை எப்படிப்பட்ட தேச சூழ்நிலைகளை யுத்தம் பண்ணுகிறார்களோ அதற்கேற்றபடி தங்களுடைய உடைகளை அணிந்து கொள்ளுவார்கள், தங்களுடைய யூனிஃபார்மை அணிந்து கொள்ளுவார்கள். ஒரு காட்டுக்காலே அவர்கள் யுத்தம் பண்ண போகிறார்களா? இலையோடு இலையாக தங்களை மறைத்துக் கொள்ளுவார்கள். ஒரு வனாந்திரத்தில் யுத்தம் பண்ண போகிறார்களா? மண்ணோடு மண்ணாக தங்களை மறைக்கத்தக்கதான அந்த கேமஃப்ளேஜ், அந்த யூனிஃபார்மை போட்டுக் கொள்வார்கள். இதே விதமாகத்தான் கர்த்தர் எல்லாவற்றையும் சுயாதீனமாக நடத்துகிறார் என்ற அறியாமை எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது, அந்த அறியாமை கூடாக திருடன் வந்து நம்முடைய சந்தோஷம், சமாதானம், சுகம், பலன், நன்மைகளை திருடுவான், கொல்லுவான், அழிப்பான். ஆனால் நாங்கள் நினைத்து கொண்டிருப்போம், கர்த்தர் திருடுகிறார், கர்த்தர் என்னை தண்டிக்கிறார், கர்த்தர் கற்றுத் தருகிறார். இது ஒரு அறியாமை. நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும். இந்த அறியாமை ஜோபுக்குள் இருந்தபடியால் தான் ஜோபு சொன்னார், கர்த்தர் தந்தார், கர்த்தர் எடுத்தார். ஆனால் எனக்கும் உங்களுக்கும் தெரியும், ஜோபுக்குள் இருந்த பயம் பிசாசுக்கு வாசலை திறந்தது. அந்த வாசல் நிமித்தமாக சகலதும் திருடப்பட்டது. ஆனால் ஜோபுக்குள் இருந்த அறியாமை கர்த்தர் எடுத்தார் என்றதினாலே ஜோபு அதை எதிர்க்காமல் இருக்கிறார். இவைகளையும் இன்னொருவரை நாங்கள் கற்றுக்கொள்வோம். ஆனால் தொடர்ந்து என்னோடு சிந்தியுங்கள். இது உண்மையா இருக்குமா இருந்தால், கர்த்தர் எல்லாவற்றையும் நடத்துகிறார், கர்த்தர் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகிறார் என்று உண்மையாக இருந்தால், இந்த உலகத்திலே நானும் நீங்களும் எதற்கும் விசுவசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னால் நாங்கள் என்னதான் நாங்கள் செய்தாலும் கர்த்தர் தான் நினைச்சதை தான் செய்ய போகிறார். அது தவறு. அப்படியா இருந்தால் இதை குறித்த சத்தியம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபின் புத்தகம்
4ஆம் அதிகாரத்துக்கு கடந்து வாருங்கள். யாக்கோபின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலே ஆவியானவர் எழுதுகிறார். வடிவாய் பாருங்கள். உங்களுக்குள்ளே, தேவனுடைய ஜனங்களாகிய உங்களுக்குள்ளே, உலக ஜனங்களுக்குள்ளே தான், ஆனால் இது சபைக்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே முதலாவது நாங்கள் எங்களை பார்ப்போம். உங்களுக்குள்ளே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? உங்கள் அவயவங்களில் போர் செய்கிற இச்சைகளினால் அல்லவா? ஆகவே இங்கே யுத்தங்களும் சண்டைகளும் எதனாலே வருகிறது? எங்களுக்குள்ளே காணப்படுகிற இச்சைகளினாலே. அப்படியா இருந்தால் இந்த உலகத்திலே சண்டைகள் எதனாலே வருகிறது? அவர்களுக்குள்ளே காணப்படுகிற இச்சைகளினாலே. இதை நாங்கள் தியானித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே இன்றைக்கு அமெரிக்கா, ஈரான் பெரிதான ஒரு யுத்த சூழ்நிலைக்கு ஏதுவாக ஆயத்தமாகிறார்கள். காரணம் என்ன? அவர்களுக்குள்ளே கர்த்தர் இந்த யுத்தத்தை நடத்தி வைக்கவில்லை, கர்த்தர் திருடி கொண்டு அழிக்கவில்லை, கர்த்தர் குழப்பங்களை உண்டு பண்ணவில்லை. ஒவ்வொரு தேசங்களுக்குள்ளேயும் காணப்படுகிற பெருமைகள், அவைகள் தான் இப்படிப்பட்ட அழிவுகளுக்கு வழியை திறக்கிறது. அநேக வசனங்கள் எடுத்து காண்பிக்க முடியும். ஆனால் இந்த ஒரு வசனம் போதும். நம்முடைய வாழ்க்கைக்கிலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் நாங்கள் பொறுப்பெடுக்க வேண்டும். ஏன் நான் அப்படி சொல்லுகிறேன்? கர்த்தர் எல்லாவற்றையும் சுயாதீனமாக நடத்துகிறார் என்பது உண்மையாக இருக்குமா இருந்தால் உலகத்திலே பாவம் வந்திருக்க முடியாது. ஏனால் ஆதாம் ஏவாள் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் முதல் 8 வசனத்தை படிப்பீர்களாயிருந்தால் கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போய் அந்த பழத்தை பறித்து புசிக்க போகும் பொழுது கர்த்தர் தடுத்திருக்க முடியும். சிந்தியுங்கள், அங்கே என்ன நடந்தது? பிசாசானவன் சோதிக்க வரும் பொழுது சகல அதிகாரமும் வல்லமையும் உள்ள ஆதாம் எதிர்த்திருந்தால் கர்த்தர் எதிர்த்திருப்பார். ஆதாம் அனுமதித்ததை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆதாம் எதிர்க்கிறதை கர்த்தர் எதிர்ப்பார். இது இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் பொருந்தும். உங்களுக்கு விரோதமாக திருடி கொண்டு அழிக்கத்தக்க சூழ்நிலை உங்களுக்கு விரோதமாய், உங்கள் குடும்பம், உங்கள் சபை, உங்கள் பட்டணம், உங்கள் தேசத்துக்கு விரோதமாய் வரும் பொழுது நாங்கள் எதிர்த்தால் ஆண்டவர் இயேசு எங்களுக்கு கூடாக எதிர்ப்பார். நாங்கள் அனுமதித்தால் அவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே இது பிழையானது. தேவன் எல்லாவற்றையும் நடத்துவிக்கிறார் என்பது பிழையானது. அவர் சுயாதீனம் உள்ளவர். அவர்தான் நம்பர் 1. அவர்தான் சுப்ரீம் பீயிங். அவர்தான் கடவுள். அவர்தான் தேவன். அது உண்மை. ஆனால் இந்த பூமியிலே நடக்கிற அநேக காரியங்களுக்கு காரணம் மனுஷர்கள் திருடி கொண்டு அழிக்கிற பிசாசானவனுக்கு கொடுக்கிற இடம். அப்படியா இருந்தால் பாவமே இந்த உலகத்திலே வந்தது மனுஷன் எதிர்க்க வேண்டியதை எதிர்க்காமல் இருந்ததினாலே. இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருப்பாராக இருந்தால் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே பிதாவாகிய தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், உன்னுடைய சந்ததி எகிப்து தேசத்திலே 400 வருஷங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து விடுவிக்கப்படுவார்கள். நீங்கள் யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை பார்ப்பீர்களா இருந்தால் ஜனங்கள் 430 வருஷத்துக்கு பின்பாகத்தான் புறப்படுகிறார்கள். அங்கே 30 வருஷம் தாமதம் வந்தது. ஏன் தெரியுமா? மோசையினுடைய அவசரம், ஜனங்களுடைய உணர்ந்து கொள்ளாத தன்மை நிமித்தமாய் 30 வருடம் தாமதமாக அவர்கள் புறப்படுகிறார்கள். 400 வருஷத்துல புறப்பட வேண்டும் தேவன் நியமித்தது. ஆனால் ஜனங்களுடைய அறியாமை 30 வருஷம் இன்னும் அடிமைத்தனத்துக்குள்ளே அவர்களை கொண்டு போனது. சிந்திங்கள் பிரியமானவர்களே, இந்த காரியத்திலே நம்முடைய கண்கள் திறக்கப்பட வேண்டும். இந்த காரியத்தை குறித்திருக்கிற அறியாமை நம்முடைய வாழ்க்கை விட்டு அகற்றப்பட வேண்டும். இன்னொரு உதாரணத்தை நான் சொல்லுகிறேன். 40 வருடம் இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்திலே அலைந்து திரிகிறார்கள். நீங்கள் பார்க்க முடியும். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே கர்த்தர் சொல்லுகிறார், நீங்கள் 40 நாள் அங்கே போய் வேவு பார்த்ததின் அடிப்படையிலே நீங்கள் என்னை விசுவசியாமல் நான் சொன்னதை நம்பாமல் போனபடினாலே 40 வருடங்கள் இந்த வனாந்திரத்தில் நீங்கள் செலவழிப்பீர்கள். உண்மையிலே வேதத்தை ஆராய்ந்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? எகிப்து தேசத்திலே இருந்து கானான் தேசத்துக்குள்ளே போய் சேர 13 நாட்கள் போதும் என்று சொல்லுகிறார்கள். ஆகவே தேவனுடைய சித்தம் என்ன? நேரடியாக அந்த ஜனங்கள் அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்துக்குள்ளே போக வேண்டும். அதான் தேவனுடைய சித்தம்.
ஆனால் நடந்தது என்ன? 40 வருட தாமதம். ஏன்? ஜனங்களுக்குள்ளே காணப்பட்ட தேவனுடைய சாயலை குறித்த தப்பான எண்ணங்கள் பிதாவாகிய தேவனை விசுவசிக்க முடியாதபடி தடை வந்தது. இன்னொரு காரியம், மோசஸ் கானான் தேசத்துக்குள்ளே போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனால் ஏன் தடைப்பட்டது? மோசேயினுடைய கோபம், மோசேயினுடைய கிரியை நிமித்தம் மோசே தடுக்கப்பட்டார். ஜனங்களுக்கு முன்பாக தேவன் மேல் இருக்கிற பரிசுத்தத்தையும் தேவன் மேல் இருக்கிற வைராக்கியத்தையும் வெளிப்படுத்த வேண்டிய மோசஸ் அங்கே கோபத்தை வெளிப்படுத்தின பொழுது அங்கு ஒரு தடை வருகிறது. நீங்கள் பார்க்க முடியும், உபாகமம் 34:4 இது சொல்லப்படுகிறது. சிந்திங்கள் பிரியமானவர்களே, இதுவரை உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமாய் வந்த அநேக காரியங்களை எதிர்க்காமல் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய சித்தம், நான் ஏற்கனவே சொன்னேன், ரோமர் 12:2 நான் உங்களுக்கு சொன்னேன், தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்ன என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் உங்கள் வாழ்க்கையின் சகல பகுதிகளையும் குறித்து அதற்கு விரோதமான ஒரு சூழ்நிலை வரும்பொழுது உங்களுக்கு தெரியும், இதை நான் எதிர்க்க வேண்டும், இதிலே நான் ஆண்டவரை விசுவசிக்க வேண்டும், இதிலே நான் ஆளுகை செய்ய வேண்டும். ஏனென்றால் இது தேவனுடைய சித்தம் அல்ல, அது அங்கே தடுக்கப்படும். எல்லாம் கர்த்தர் சுயாதீனமாய் செய்வாராக இருந்தால் என்னோடு கூட படிக்கும்படி கடந்து வாருங்கள். இந்த வசனத்தை நான் படிக்க விரும்புகிறேன். 78ஆம் சங்கீதத்துக்கு கடந்து வாருங்கள். 78வது சங்கீதத்திலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லுகிறார். பாருங்கள், 40-42 மட்டும். அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே காணப்பட்ட தேவனுடைய அன்பின் சாயலுக்கு விரோதமான காரியம் என்ன செய்துட்டாம்? எத்தனை தினமோ வனாந்திரத்திலே அவருக்கு கோபமூட்டி, சங்கீதம் 78:40. எத்தனை தினமோ வனாந்திரத்திலே அவருக்கு கோபமூட்டி அவாந்திர வழியில் அவரை விசனப்படுத்தினார்கள். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். பரலோக பிதாவானவருடைய கரத்தையும் அவர் தங்களுக்கு சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமல் போனார்கள். பரலோக பிதாவானவர் எல்லாவற்றையும் சுயாதீனமாக செய்கிறவராக இருந்தால் இங்கே அவர் சொல்ல முடியாது, இந்த ஜனங்களுடைய பிழையான அறிவும் நினைவும் என்னுடைய கரத்தை மட்டுப்படுத்திட்டு. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரத்தை ஜனங்கள் மட்டுப்படுத்தினார்கள். காரணம் அறியாமை. அப்படியாயிருந்தால் பரலோக பிதாவானுடைய அன்பின் சாயலை அறிந்து நாங்கள் அவரை விசுவசித்து அவரோடு இணைந்து நாங்கள் செயற்படும் பொழுது தேவனுடைய சித்தத்தின்படி நான் நீங்களும் நடத்தப்படுகிறோம். அவருக்கு சித்தமான எல்லாவற்றையும் அனுபவிக்கத்தக்க விதமாக அவர் எங்களை நடத்துகிறார். ஆகவே இந்த பிழையான அறிவு, கர்த்தர் எல்லாவற்றையும் இந்த பூமியிலே தன்னுடைய இஷ்டப்படி செய்கிறார், கர்த்தர் கட்டுப்படுத்துகிறார், அது தவறு. உங்களுடைய வாழ்க்கையை விட்டு அகற்றப்படட்டும். இதை மனதிலே கொண்டவர்களாக நான் இன்னொரு காரியத்தை படிக்கிறேன். பாருங்கள், தேவனை குறித்த என்னுடைய தப்பான அபிப்பிராயம் தேவனின் உண்மையான சாயலை பாதிக்காது, ஆனால் என் வாழ்க்கையையும் என் விசுவாசத்தையும் பாதிக்கும். ஏன் இவ்வளவு நேரம் நாங்கள் கற்றுக்கொண்ட 2 முக்கியமான காரியம், தேவனை அறிகிற அறிவு, அதை நாங்கள் அறிந்து கொண்டோம். இன்னொன்று, கர்த்தர் எப்படி இந்த உலகத்திலே கிரியை செய்கிறார். ஏனென்றால் இன்றைக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை பரலோக பிதாவானவரை குறித்த தப்பான ஒரு எண்ணத்தோடு இருந்து கொண்டு அதிலே வைராக்கியமாக இருக்கலாம். இன்றைக்கு எவ்வளவோ உலகத்தில் இருக்க தேவனுடைய பிள்ளைகள், ஊழியர்கள் கர்த்தருடைய சத்தியத்தை அறிந்த பின்பும் அதற்கு தங்களை ஒப்புக்கொடாமல், அதை பிரசங்கியாமல், அதை விசுவசியாமல் தாங்கள் அனுசரித்து வந்த கிறிஸ்தவ பாரம்பரியங்களே கடந்து போகிறார்கள். இதனுடைய தாக்கம் என்ன தெரியுமா? பிதாவானவரை குறித்த எனக்குள்ளே இருக்கிற தப்பான அபிப்பிராயம் அவரை பாதிக்காது. என்றால் அவர்தான், அவர் அன்பாகவே இருக்கிறார். பிதாவானவர் ஒரு கோபக்காரன், அவர் என்னை அழிக்க பார்க்கிறார் என்ற என்னுடைய அறிவு எந்த விதத்திலும் அவருடைய சாயலை பாதிக்காது. உணர்ந்து கொள்ளுங்கள், உங்களுக்குள்ளே இருக்கிற பிதாவானவரை குறித்த தப்பான அறிவு பிதாவை பாதிக்காது, உங்களை பாதிக்கும், உங்களுடைய விசுவாசத்தை பாதிக்கும். நான் திருப்ப படிக்கிறேன் பாருங்கள். தேவனை குறித்த என்னுடைய அபிப்பிராயம் பிழையாக இருந்தால் என்னுடைய நாளாந்த வாழ்க்கையில் தேவனையும் அவருடைய வல்லமையும் அனுபவிக்க முடியாது. என்னால் ஆண்டவர் நாளாந்தம் நான் நீங்களும்
விசுவாசத்திலே பிழைக்க வேண்டும், அவருடைய கிருபையில வார்த்தைகளை விசுவசித்து பிழைக்க வேண்டும் என்று என்னை உங்களையும் அழைத்திருக்கிறார். நீதிமான் தன் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று அவர் எனக்கும் உங்களுக்கும் கற்று தந்திருக்கிறார். ஆகவே இங்கு ஒரு தடை வருகிறது, இங்கு ஒரு இடைவெளி வருகிறது. ஓசையா 4:6, ஏசாயா 5:13, அறியாமையினால் சங்காரமாகிறோம், அறியாமையினால் அடிமைப்பட்டு போகிறோம். ஏன்? அவரை குறித்த என்னுடைய தப்பான அறிவு நாளாந்தம் நான் அவரை விசுவசிக்க முடியாதபடி என்னை தடுக்கிறது. ஆகவே அவரை நான் விசுவசிக்கலையா, அந்த விசுவாசத்துக்கூடாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய வல்லமையை பெற்றுக்கொள்ளாமல் ஆளுகை செய்ய வேண்டிய இடத்திலே ஆளுகை செய்யப்படுகிறேன், ஜெயமெடுக்க வேண்டிய இடத்திலே தோற்று போகிறேன், பலமாய் வாழ வேண்டிய இடத்திலே பலவீனமாய் வாழுகிறேன், ஆரோக்கியத்தை அனுபவிக்க வேண்டிய இடத்திலே வியாதிகள் ஆளுகை செய்ய நான் இடம் கொடுக்கிறேன். நம்முடைய கண்கள் திறக்கப்படட்டும் பிரியமானவர்களே. நம்முடைய விசுவாசத்தின் அடிப்படையிலே கர்த்தர் என்னையும் உங்களையும் சந்திக்கிறார். என்னோடு கடந்து வாருங்கள். எபிரேயருடைய புத்தகம் 11வது அதிகாரம், எபிரேயருடைய புத்தகம் 11வது அதிகாரம் 6வது வசனத்துக்கு கடந்து வாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் தொடர்ந்து மங்களை நடத்துவாராக. மீதியாயிருக்கிற இந்த 4 நிமிஷத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதை பார்க்க போகிறோம். மிகுதியை நாங்கள் அடுத்த பகுதியிலே நாங்கள் தொடரப் போகிறோம். நாங்கள் இந்த நாளில் கற்றுக்கொள்ளுகிறதை குறித்து ஒரு பாடத்திட்டத்தை, ஒரு கரிக்குலம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வைத்திருக்கிறோம். அதை எங்களிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். அது உங்கள் கைகளை கிடைக்க செய்வோம். அப்பொழுது நீங்கள் இந்த பைபிள் ஸ்டடி தொடங்க முதலே அதை படித்து, வேத வார்த்தைகளை படித்து நீங்கள் ஆயத்தமாய் வந்து இருக்கும் பொழுது நாங்கள் இன்னும் அதிகமாக இலகுவாக கர்த்தருடைய வசனத்தை தியானிக்க முடியும். நான் சொன்னதை மீண்டும் திருப்பி சொல்ல விரும்புகிறேன். எனக்குள்ளே காணப்படுகிற பிழையான அறிவு பிதாவானவரை பாதிக்காது, ஆனால் என்னை பாதிக்கும், என் வாழ்க்கையை பாதிக்கும். பிதாவாகிய தேவன் மேல் எனக்கு இருக்கிற விசுவாசத்தை பாதிக்கும். நாளாந்தம் அவருடைய வல்லமை என் வாழ்க்கையில நான் அனுபவிக்கிறதை பாதிக்கும். ஏனென்றால் எபிரேயர் 11:6 சொல்லப்படுகிறது, விசுவாசம் இல்லாமல், தேவனுடைய கிருபையின் மேல் விசுவாசம் இல்லாமல், நீங்கள் இந்த எபிரேயர் 11 முழுவதையும் படிக்கும் பொழுது விசுவாசத்தினாலே என்று சொல்லப்படும் பொழுது கிருபையை விசுவசித்ததினாலே என்று சேர்த்து படியுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே கிருபையை விசுவசிக்காமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவசிக்க வேண்டும். இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவிலை விருத்தி அடைந்து, தேவன் இந்த பூமியில் எப்படி கிரிய செய்கிறார் என்பதை சரியாக அறிந்து, பிதாவாகிய தேவனுடைய உண்மையான அன்பின் சாயலை அறிந்து நானும் நீங்களும் விசுவசிக்கும் பொழுது 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நாங்கள் அனுபவிக்க முடியும். அது ஒன்று என்ன? அவர் இருக்கிறார். என்னிலே அன்பு கூறுகிற என் பரலோக பிதாவானவர் எனக்காக இருக்கிறார். என்னிலே அன்பு கூர்ந்து எனக்காக தாமே ஒப்பு கொடுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவானவர் எனக்காக இருக்கிறார். அதை நான் உறுதிப்படுத்திக் கொள்வேன், அதை நான் விசுவசிப்பேன். அடுத்தது, அவரை தேடுகிற எனக்கு, விசுவாசத்துக்கூடாக அவரை தேடுகிற எனக்கு அவர் பலன் அளிக்கிறார். இது 2 இருக்கும் பொழுது நான் விசுவசிப்பேன், நான் பெற்றுக்கொள்ளுவேன். பாருங்கள், ஏன் விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்க முடியாது? எங்கள் மேலே ஒரு பாரத்தை சுமத்தவா அவர் அப்படி செய்கிறார்? இல்ல பிரியமானவர்களே, ஏன் விசுவாசம் இல்லாமல் நாங்கள் அவருக்கு பிரியமா இருக்க முடியாது என்றால், அவருடைய பிதாவானவருடைய சுபாவம் கொடுப்பது, பிதாவானவருடைய சுபாவம் என்னையும் உங்களையும் ஆசீர்வதிப்பது, பிதாவானுடைய சுபாவம் நன்மையான ஈவுகளினாலே, பூரணமான வரங்களினாலே எங்களை நிரப்புவது. ஆகவே அதை நான் பெற்று அந்த பிதாவானுடைய சுபாவத்தை, அந்த அன்பின் சுபாவத்தை, என்னை ஆசீர்வதிக்கிற சுபாவத்தை நான் அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் எனக்கு மிகவும் முக்கியமான காரியம் விசுவாசம். பிதாவாகிய தேவன் மேலுள்ள விசுவாசம், இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே எனக்காக செய்து முடித்தவைகள் மேலுள்ள விசுவாசம்தான் பிதாவானவர் எனக்கு தர விரும்புகிறதையும் தந்ததையும் அனுபவிக்க எனக்கு உங்களுக்கு உதவி செய்யும். அந்த சரியான விசுவாசம் எங்களுக்கு இருக்கணுமா இருந்தால் என்ன நடக்கணும் என்பதை தான் இவ்வளவு நேரம் நாங்கள் கற்றுக்கொண்டோம்.
இன்றைக்கு நாங்கள் ஜெபித்து நாங்கள் கடந்து போகிறோம். நீங்கள் ஆயத்தமாக வாருங்கள். இன்றைக்கு தியானித்தவைகளை மீண்டும் தியானியுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், உங்களுடைய கேள்விகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். அதற்குரிய பதில்களை நிச்சயமாய் உங்களுக்கு தருவோம். இந்த உலகத்தின் எங்கு இருந்தாலும் நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தருக்குள்ளே வளருவோம். அவருடைய சத்தியத்தை அறிகிற அறிவிலை நிரப்பப்பட்டு நாங்களும் ஆசீர்வாதங்களை அனுபவிப்போம், அநேருக்கு ஆசீர்வாதமாயிருப்போம். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தகப்பனே, உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகளாக ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி பார்த்தோம். ஆவியானவர் எனக்கும் இதை கேட்டவர்களுக்கும் உதவி செய்தீர். எந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்குள்ளே விதைத்தீரோ அந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்திலே காத்து கொள்ளப்படட்டும். நூறத்தனையான பலனை ஒவ்வொரு பிள்ளைகளும் அனுபவிப்பார்களாக நாங்கள் விசுவசிக்கிறோம். இந்த நாளிலிருந்து வரப்போற ஒவ்வொரு நாளும் பிதாவே, உம்முடைய அன்பின் சாயலை, உம்முடைய உண்மையான அன்பின் சாயலை உம்முடைய ஜனங்கள் அறிந்து அந்த அறிவிலே பெருகி எல்லா பயங்களிலிருந்தும் நீக்கலாக்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையை விசுவசித்து சகல நன்மைகளையும் அனுபவிப்பார்களாக. உம்முடைய கிருபை தொடர்ந்து உம்முடைய ஜனங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். மீண்டும் அடுத்த முறை சந்திப்போம். கர்த்தருடைய கிருபைகளை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தினாலே, ஆமேன்.